உங்களுக்கு அவரை பிடிக்கல அப்படின்னாக்கா போய் தூக்கு மாட்டிட்டு சாவுங்க, தப்பு கிடையாது. சரியா? இல்ல விஷத்தை குடிச்சு சாவுங்க, தப்பு கிடையாது. அதுக்காக வந்து நீங்க வைக்கிற விமர்சனம் ரொம்ப தவறான விமர்சனம். அது பல பேரை ட்ரிகர் பண்ணும். ஆறால பேச நாரிடும். உண்மையில முதலமைச்சர்னா அவருக்கான மரியாதையை கொடுங்க. நீங்க உங்களுக்கு அவரை பிடிக்கல அப்படின்னாக்கா போய் தூக்கு மாட்டிட்டு சாவுங்க, தப்பு கிடையாது. சரியா? இல்ல விஷத்தை குடிச்சு சாவுங்க, தப்பு கிடையாது. அதுக்காக வந்து நீங்க வைக்கிற விமர்சனம் ரொம்ப தவறான விமர்சனம். அது பல பேரை ட்ரிகர் பண்ணும். ஆராசாவே இப்படி பேச நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை பின்பற்றக்கூடியவங்களுக்கு ஒரு தவறான உதாரணத்தை தராரு. இல்ல இப்போ இன்னைக்கு மேரத்தான் ஓடினார் போதை எதிர்ப்புக்காக. ஒயின் ஷாப்லாம் மூடாம போதை எதிர்ப்பு எப்படி பண்ண முடியும்னு கேட்கறாங்க. அதாவது போய் ஷூட்டிங்காக போறாங்க. அதாவது ஒரு விஷயம், போதை கலாச்சாரத்தை தடுக்கணும்னு நினைக்கிறதே முதல்ல ஒரு பெரிய விஷயம். நீங்க அதுக்கு முதல்ல நீங்க ஒரு முன்னெடுப்பை நம்ம பாராட்டணும் முதல்ல. அதாவது எந்த கேள்வி கேட்டாலுமே சிஎம் பேச மாட்டாரு, ஆதவர்ஜனா தான் பேசாரு. உண்மையான சிஎம் யாரு? விஜய் ஆதவர்ஜன் கேட்கறாங்க. துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கான பதில் கொடுக்குறாரு. நீங்க கேட்கிற கேள்வி ஆதவர்ஜாட்ட கேட்கறீங்க, கொடுக்குறாரு. ஆதவர்ஜா உங்களுக்கான பதில கொடுப்பாரு. ஆதவர்ஜா உங்களை திட்டவும் செய்வாரு. எங்க முதலமைச்சருக்கு அது வராது, தேவையில்லை, எதுக்கு அன்பார்லிமெண்டரி வேர்ட் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து ஊடகங்களா இருந்தா நல்லது, பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாமே திமுகவுடைய வாயாக செயல்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்களை எதுக்கு சந்திச்சு என்ன பண்ண போறோம்? இப்ப எங்க முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து இந்த 60 நாளைக்குள்ளேயே பாத்தீங்கன்னாக்கா பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டங்கள்லாம் வந்து மீடியாவை சந்திச்சு மீடியாக்கள் கோரிக்கையினாலேயே அறிவிச்சார். எல்லாத்தையும் மக்களுக்கு தேவையானதை பண்றாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்காக போய் மீடியாவை சந்திக்கணும்னு சொல்றீங்க? அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, தேவையும் கிடையாது. ஏன்னா வந்தா என்ன திரும்ப பண்ணுவாங்க? சார் இதை நீங்க பண்ணீங்களா, அதை நீங்க பண்ணீங்களான்னு விட்டுறாங்க. சார் த்ரிஷா கூட கேக் வெட்டீங்களா, அந்த கேக்கோட கலர் எங்க சார் அந்த கேக்க வாங்கினீங்கன்னு இப்படிதான் கேள்வி கேட்கறேன். இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் இப்படிதான் இருக்கு. அதனால இந்த ஊடகங்களை நம்பி அவர் போய் பேச வேண்டிய அவசியம் தேவையில்லை. எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. நாங்களே சொல்றோம் தேவையில்லை. இந்த ஊடகங்களா செயல்படணும் போது எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கே தோணுது. போராட்டம் பண்ணாங்க, அவர் பேச ஆரம்பிச்சு போறாங்க. அது அவங்கள தான் கேட்கணும். அதாவது வாயத்தர நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கே உரிவு விட்டு ஓட்டாங்களே மொத்த பேருமா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வாயத்தரன்னு சொல்லவே மாட்டாங்க. இவங்க வேணா வாயை மூடிப்பாங்களே தவிர, அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா கச்சத்தீவு அப்படின்னு சொன்னா ஓடுவாங்க. இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டுன்னா ஓடிடுவாங்க. உண்மை அதாவது காமிச்சிருக்காங்க. நேற்று பாத்தீங்களா, ஏவாவேலு வீட்டுல பாத்தீங்கன்னா விடிய நிறைய மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வெளில வராங்க. கொலை போடுற மிஷின் எல்லாம் உள்ள எடுத்து போயிருக்காங்கன்னா அப்ப உள்ள ஏதோ பதுக்கி வச்சிருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? இந்த மாதிரி பல பேரோட ஊழல் வெளில வரப்போது இந்த ஊழல் பெருச்சாளிகள் எங்களை பார்த்து பேசுறது வேடிக்கையா இருக்கு. இது ஆக்ஷன் எப்படி பாருங்க? அந்த ஆக்ஷன் கதம் அந்த ஆக்ஷன் நல்ல ஒரு ஆக்ஷன். உண்மையிலேயே இப்போ பேசியிருக்காரு, வாயை திறந்தாலே பிரச்சனையா இருக்குது, பேசினாலும் தப்பு அப்படின்னு. பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசணும், தேவையில்லாத விஷயத்துக்கு முன்னையும் பின்னையும் மூடிக்கிட்டு உட்காரணும். சரியா? எல்லாத்துக்கும் வந்து பெரிய பருப்பு மாதிரி வந்து கருத்து சொல்றேன், நான் வந்து நாட்டாம பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தரகர வேலை பார்த்தாக்கா இப்படிதான் சோசியல் மீடியால அடிப்பாங்க, அப்படிதான் பேசுவாங்க. ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருக்குமா ரஜினிகாந்த் வந்து 40 வருஷமா இருப்பாரா திரை உலகத்துல இருப்பாரா? இது வரைக்கும் எச்ச கையில எப்படி சாப்பிட்ட எச்ச கையில ஈ ஓட்ட மாட்டாரு அவர். ஏன்னா அந்த சோறு பருக்க போய் விழுந்துடும், அதை ஈ தின்னுடும் அப்படின்றதால அதை கூட அவர் பண்ண மாட்டாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பீப்புள் மொமெண்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு வாங்க மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படியே இப்போ வந்துடும். இவங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை இப்ப ஏன் வருதுன்னாக்கா ஒரு நடிகனை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. வீட்டுல உட்காந்து வராம இருக்கணும், நடிகனை இவன் வந்து ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வயிற்றுச்சல் போறாம. நீங்க நல்லா பாத்துக்கோங்க, ரஜினிகாந்த் மேல எங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட விமர்சனம் அவர் நடிகராக கிடையாது. ஆனா அரசியலுக்கு அவர் வந்தா கண்டிப்பா நாங்க ஏற்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது, இது வரைக்கும் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணாரு நீங்க சொல்லுங்க? சும்மா 100 கோடி சம்பளம் வாங்கிட்டு 1 கோடி கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. மக்கள் பணி என்ன செஞ்சாரு? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் எப்பனா களத்தில் நின்றுக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, போன 5 வருஷத்துல ஊர்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு, எதுக்குமே கண் கலங்காதவரு. அந்த காவல் நிலையத்துல அஜித்குமார் ஒரு பையனை அடிச்சு கொண்டாங்க, அதுக்கு கண் கலங்கல. கள்ளச்சாராயம் மரணம் நடந்துச்சு 60 பேருக்கு மேல, அதுக்கு எதுக்குமே கண் கலங்காதவரு. அந்த காவல் நிலையத்துல அஜித்குமார் ஒரு பையனை அடிச்சு கொண்டாங்க, அதுக்கு கண் கலங்கல. கள்ளச்சாராயம் மரணம் நடந்துச்சு 60 பேருக்கு மேல, அதுக்கு கண் கலங்கல. இப்ப அதே மாதிரி இவரை சோசியல் மீடியாவிலையும் சரி எல்லாத்தையும் சரி தூக்கி போட்டு சொருவாங்க எல்லா கட்சிக்காரங்களுமே. சீமான் பேசுறதை விடவா ஆதவர்ஜனா பேசாரு? ஆதவர்ஜனாக்கு கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை போறாருல, காலம் பதில் சொல்ல மயிரை புடுங்கன்னு ஒண்ணு போட்டார் இல்லையா? ஏன் வந்து சீமானுக்கு போடல, ஏன் சாட்டைக்கு போடல? யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் உன்னோட நடவடிக்கை இருக்கும்போது நீ அரசியலுக்கு வந்தா எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? நான் பேசினாலும் தப்புனா பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசு. சும்மா நான் ஹோமே காட் அப்படியா அப்படின்னு கேட்டு போக கூடாது. இல்ல நீ அப்படி போறனா அதே மோட்லயே எப்பவுமே இருந்தணும். அது எப்படி தளபதி விஜய் அவர்களுடைய விஷயம் வந்துட்டா மட்டும் நீ ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுற, அப்புறமா வந்து க்ளோஸ் ஆயிடுற. அது நீங்க பாருங்க, நான் சொல்றது தப்பா இருந்துச்சுனாக்கா இவ்வளவு நாள் இல்லாத பீப்புள் மூமெண்ட் இப்ப எங்க இருந்து வந்துச்சு? இப்ப எதுக்கு என்ன அவசியம்னு கேட்கறேன் நானு. மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா? சென்னையிலேயே அதிக ஃபீஸ் வாங்குற ஸ்கூல்ல ஒண்ணு என்னன்னா ஆசிரமம். இவர் நடத்துற ஆசிரமம் ஸ்கூல், இவர் பீப்புள் மூமெண்ட் நடத்தி அடுத்து தள்ளிடுவாங்களா மக்களுக்கு? இவங்க இல்ல வாயில் நல்லா வந்துடும் பாத்துக்க. ரஜினிகாந்த் பேரை எடுத்தீங்கனாலே காண்டாவது நமக்கு. அந்த மாதிரி அந்த அறிக்கை காலம் பதில் சொல்லும், அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்.
உனக்கு புரிதல் இல்லையா? கரூருக்கு நீ கண் கலங்கினியா பரவாயில்ல, அது வந்து ஒரு மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா கண் கலங்கிறது ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் நீ அறிக்கை தெரிவிக்கிற அளவுக்கு நீ பார்த்தனாக்கா அவ்வளவு ரோஷமுள்ள ஆளு, சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஆள் அப்படின்னாக்கா இது வரைக்கும் எங்க போன? இது வரைக்கும் டாடா சால்ட் போட்டு சாப்பிடலையா? நீ சர்க்கரை போட்டு சாப்பிட்டியா? இல்ல உப்பே போடல? இது வரைக்கும் உன்னை தூக்கி போட்டு சோசியல் மீடியாலும் சரி அரசியல் காலத்தையும் சொருன்னு சொருனாங்களே உன்னை, அப்பெல்லாம் எங்க போன? நீ அப்பெல்லாம் வந்து நீ அறிக்கை தெரிவிக்காம ஒண்ணுமே சொல்ல ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு? இந்த மாதிரி வந்து அன்னைக்கே அவர் வரத்துக்கு இருந்தாரு, திமுகவுடைய பிரஷர்னால வரல அப்படின்னு சொன்னதுக்கு வந்து கொந்தளிக்கிறாப்ல. இப்போ என்ன மைத்துக்கு பீப்புள் மொமெண்ட்னு கேள்வி வருதா இல்லையா? அவ்வளவு வேற ஒண்ணுமே.